ரட்சிக்கப்பட்ட ஜனத்துக்கு கர்த்தருடையது கிடைக்கும், ரட்சிக்கப்படாத ஜனங்களுக்கு கர்த்தருடையது கிடைக்காது. புரிஞ்சவங்களுக்கு? கர்த்தருடையது என்று சொல்லும்போது பரிசுத்தம், கர்த்தருடையது என்று சொல்லும்போது மகிமை, கர்த்தருடையது என்று சொல்லும்போது வல்லமை. வல்லமை கர்த்தருடையது. கர்த்தர் ஒரு தரம் விளம்பினார், நான் 2 தரம் கேட்டிருக்கிறேன். வல்லமை கர்த்தருடையது. ஜெபம் சொல்லி கொடுத்தார். மத்தேயு 6ஆம் அதிகாரத்தில் ஜெபத்தை சொல்லி கொடுத்தார். என்ன ஜெபம்? பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய, அடுத்து யாருடைய ராஜ்யம்? அவருடைய ராஜ்யத்தையே ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு கொடுத்திருக்கிறார். சொன்னதெல்லாம் புரியுதா? நேரம் கருதி வேக வேகமா போறேன். ரட்சிப்பு யாருடையது? வல்லமை யாருடையது? ராஜ்யம் யாருடையது? இதையெல்லாம் யாருக்கு தர்ற?